அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 339 340 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா சண்டை போகிறதுக்காக கிளம்பி போனாரா, மனுஷன் இன்னும் திரும்ப வரல. ஆக்சுவலாக மனுஷன் போய் 2 மாதம் ஆச்சு. இவங்களோட கல்யாணத்துக்கு இன்னும் 7 நாள் தான் பாக்கி இருக்கு. என்னடா மாமா இன்னும் திரும்ப வரலன்னு சொல்லிட்டு இவ கேட்குறா. அவன் என்ன சொல்கிறான்னா, அவருடைய பவருக்கு சாதாரண எதிரியாக இருந்தால் எப்பயோ போட்டு தள்ளிட்டு வந்துட்டுருப்பாரு. ஆனால் கண்டிப்பாக இந்த எதிரி சாதாரண எதிரி கிடையாது. ஆனால் கண்டிப்பாக அவர் திரும்ப வந்துடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருக்குது. அந்த கல்யாண நாளும் வந்துடுச்சு. பொண்ணு மாப்பிள்ள அப்படியே நடந்து வராங்க. இப்போ இதுக்கு முன்னாடி கல்யாணம் நடக்கும்போது யார் யார் என்னென்னலாம் பேசுனாங்க, அதே மாதிரி பேசுகிறாங்க. என்ன லின்ஃபங்கை பற்றி பேசுகிறாங்க, அவன் ஃபேமிலியை பற்றி பேசுகிறாங்க. இவங்க 2 ஃபேமிலி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இவங்க தான் இந்த உலகத்தையே ஆள போகிறாங்க அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க வச்சுக்கோங்க. அதே மாதிரி கல்யாணத்தில் அங்கங்கே சின்ன சின்ன கலாட்டாலாம் நடக்கும் இல்லையா, அந்த கலாட்டாலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படியே கல்யாணம் போய்கிட்டு இருக்கு. இப்போ இன்னொருத்தன் எவனே தெரியல, கையில் பாருங்க பேர் பலகையை வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கான். இப்போ எல்லாமே நல்லா போச்சுன்னா எப்படி, பிரச்சனை பண்ணுறதுக்கு எவனா வரணும்ல. அதே மாதிரி எவனோ ஒருத்தன் வராங்க. இந்த முறை யாரா வரீங்க அப்படின்னு பார்த்தா, இவனுங்க வந்து டார்க் வேர்ல்ட்லேருந்து வந்திருக்காங்க. அந்த டார்க் வேர்ல்டில் ஈவில் சோல் கிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அவங்க தான் வந்திருக்கானுங்க. அவன் என்ன சொல்கிறான், என்னப்பா தம்பி, உன்னை பற்றி நிறைய கேள்விப்பட்டேன், நிறைய டிவைன் வெப்பன்ஸ் எல்லாம் வச்சிருக்கியான், பயங்கரமாக சண்டை போடுறியான், உன்னை பற்றி தான் எல்லாரும் பேசுகிறாங்க அப்படிங்கிறான். அவன் இவ்வளோ நேரம் பேசுனது கூட நான் பொறுத்துப்பேன். ஆனால் அதுக்கப்புறம் ஒன்று சொன்னா பாருங்க, இவனை டோஃபுல போட்டு சாப்பிட்டா நல்லா இருப்பானா. டேய், என்னடா உன் டேஸ்ட்டு, ஏதோ ஒன்று மொத்தத்தில் இவன் அட்டாக் பண்ண நம்ம சீனியர் உள்ளுக்குள்ள வந்து திரும்ப அடிக்கிறாங்கப்பா. அவன் அட்டாக்கை தடுத்து நிறுத்தியாச்சு. இருந்தாலும் அவன் என்ன சொல்கிறான், இந்த பவரை வச்சுக்கிட்டு நீ என்கிட்ட சண்டை போடலான்னு நினைக்கிறியா அப்படிங்கிறான். இப்போ இங்கே பெரியவங்க சண்டை போட்டுட்ருக்காங்க, நம்ம பறவைக்கு அங்கே என்ன வேலை, இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலைன்னு கேட்குறேன். தேவையில்லாமல் போய் கண்டமேனிக்கு டயலாகை பேசி அவன் இதை அடிக்க வர மறுபடியும் மாஸ்டர் காப்பாத்துங்கன்னு கத்த இவன் வந்து எப்பவும் போல காப்பாற்றி விடுறான். அப்போ கூட அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா, நம்ம ஹீரோ கிட்ட சண்டை போகிறதுல ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த பறவையை உப்பு கண்டம் போடாமல் விட மாட்டேங்கிறான். இவன் வந்ததுலேருந்து சோறு 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 அதிலே தாங்க இருக்கான். இப்போ அவன் என்ன பண்ணுறான், ஏதோ ஒரு வினோதமான டெக்னிக்கை பயன்படுத்தி ஒரு வினோதமான ஜந்து நம்ம ஹீரோ அடிக்கலான்னு வருதுங்க. லின்ஃபங்மே என்ன பண்ணுறான்னா, அந்த காட்ஸ் பெரியல் பவரை யூஸ் பண்ணி திரும்ப அடிக்கிறான். ஆனால் அவன் அதோடு நிறுத்தாமல் ஒரு கால்ரன் அப்படிங்கிறத பயன்படுத்தி திரும்ப அடிக்க நம்ம சீனியர் உள்ளுக்குள்ள வந்து தடுக்கிறாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, அந்த கால்ரன் வந்து சாதாரண ஒரு வெப்பன் கிடையாது. அது வந்து காட் கிங்கோடைய வெப்பன். சாதாரண டெக்னிக்கெல்லாம் வச்சு அதை ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம ஹீரோடைய ஜெனியன் ஸ்பாட் இருக்குல்ல, அதை வச்சு கூட ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்க்ராட்ச் தான் போட முடியும். இப்போ திடீர்னு கீழே இருக்கவன் என்ன பண்ணுறான், கட்டையை தூக்கி மேலே இருக்கணும் அடிச்சிருவானா. அவனுக்கு சரியான கோவம். ஆக்சுவலாக இவனுங்க காமெடி எலிமெண்ட் ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்கானுங்க. இதை பண்ணாமே இருந்திருக்கலாம். அவன் அந்த ஃபர்னஸை வச்சு கும்முன்னு கும்மி எடுத்துட்டான். விளையாட்டெல்லாம் போதும், நான் வந்து சீரியஸ் ஆக போகிறேன் அப்படிங்கிறான். இப்போது அவன் ஒரு பக்கம் பவரை பண்ணட்டும், நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா எந்த பவரை பயன்படுத்தினாலும் இவன் அடிக்கிறதுக்கு பத்தலை. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஆப்பனன் கையில் இருக்க அந்த ஒரு கால்ரன்ல இருந்து 2 செயின் மாதிரி போய் நம்ம ஹீரோவை சுத்து போடுதுங்க. இப்போ அங்கே ஒரு குரல் கேட்குது. அது என்ன சொல்லுது, டேய் என் எதிர்க்க நீ எல்லாம் குழந்த மாதிரி அப்படின்ற ஒரு குரல். அது மட்டும் இல்லாமல் அந்த லைட்டு பட்ட உடனே செயின்ஸ் எல்லாமே திரும்ப போயிடுச்சு. யாரா இது, என்னடா பவர் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இது வந்து பவர் ஆஃப் டைம். அது யாருது, அவங்க அப்பா. அது அவரை பார்த்த உடனே இவன் ஷாக் ஆகுறான். இவன் என்ன சொல்கிறான், டேய் நீ வந்து அந்த ஒரு வெள்ளில் உன்னை அடைச்சி வச்சாங்களடா, எப்படா தப்பிச்சு வந்தா அப்படின்னு கேட்குறான். அவர் என்ன சொல்கிறாரு, போங்கடா அறவைக்காடு மண்டைகளா, ஏன் என்ன அதில் பிடிச்சி போட்டால் என்னால் தப்பிச்சு வர முடியாதா அப்படின்னு கேட்குறாரு. இப்போது இவன் இங்கேருந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்னு பார்த்தா கூட இந்த மனுஷன் விட மாட்டேங்கிறாரு. ஒரே அடியில் அடித்து உடையவே உடையாதுன்னு சொன்னானே, அதை ஈஸியாக உடச்சி விட்டாரு. இன்னொருத்தன் கீழே இருக்கான். ஒரு எறும்பு நீ ஏன் எதிரியே வம்பு பண்ணுறியான்னு சொல்லிட்டு இன்னொருத்தனையும் முடிச்சு விட்டாச்சு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னோட ஸ்ட்ரென்த்தை வச்சு நீ ஏதோ ஒன்று பண்ணுறியா பண்ணிக்கோ, அது எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் உள்ளே வரமாட்டேன். ஆனால் தேவையில்லாமல் இந்த யங்கர் ஜென்ரேஷன் மேலே கையை வச்சிங்க சும்மா விட மாட்டேன்டா அப்படிங்கிறாரு. இங்கே அடி வாங்கினான் இல்லையா, அவனோட ஒரிஜினல் பாடி இன்னொரு இடத்துல இருக்குது. அவன் என்ன யோசிக்கிறான், இந்த ஈஸ்டர்ன் எம்பரர் தப்பிக்கவே முடியாது சொன்னாங்க, எப்படி தப்பிச்சு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அந்த இடத்துக்கு லின் ஷாவுத்தியனுடைய அந்த யங்கர் பாடி போகுது. அங்கே போய் அவனை பிடிச்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அவன் என்ன சொல்கிறாரு, என் பையன் மேலே கை வைக்கிறியா நீ, இன்னைக்கு ஈவில் சோல் கிளான்னு ஒரு கிளானே இருக்காது பாடுறா அப்படிங்கிறாரு. அதே சமயத்தில் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு காஃபின் காட்டுறாங்க. அந்த காஃபின்லேருந்து எவனோ ஒருத்தன் கத்துறான், லின் ஷாவுத்தியன் நீ ரொம்ப ஓவரா பண்ணுறடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். இப்போ அவங்க அப்பா இன்னொரு இடத்துக்கு போகிறாரு. ஒருத்தன் ஆரம்பத்தில் வம்பு பண்ணால, அவன் என்ன சொல்கிறான், ட்ராப் ஆன மாதிரி நடிச்சுட்டு உன்னோட இன்னொரு பாடியை வச்சு அட்டாக் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். இவர் என்ன சொல்கிறாரு, அட போங்கடா வயசான கண்ணு தெரியாதவங்களா, இல்யூஷன் பாடிக்கும் ஒரிஜினல் பாடிக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியல, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறாரு. அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. என்ன இப்போ சண்டை போடணுமா அப்படின்னு கேட்குறாரு. அவனால் பேச முடியல. அந்த இடத்துக்கு அந்த காஃபின் வருது. அது என்ன சொல்லுது, நீ ரொம்ப ஓவரா போறடா அப்படின்னு சொல்லுது. அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, ஏண்டா உங்களுடைய உலகம் எப்பயோ அழிஞ்சு போச்சு, நீயாச்சும் உயிரோட இருக்குல்ல, அதுக்கு நீ வந்து கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். ஆனால் நீ என்ன பண்ண, ஆக்சுவலாக இங்கே லைனை கிராஸ் பண்ணது யாரு, நீயா நானா அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் அவனுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் ஸ்ட்ராங்கஸ்ட் பீப்புள் தான் ஆள்வாங்க, அதுதான் வந்து ரூல்.
அவன் அதோட நிறுத்தலைங்க. அவன் என்ன சொல்றான், உன்னால என் கிளானை அழிக்க முடிஞ்சிருந்தா நீ எப்பயோ அழிச்சிருப்ப. ஆனா உன்னால அது முடியாது. முடிஞ்சா ட்ரை பண்ணி பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா பேசுறான். இந்த மனுஷன் பாக்குறான். அப்படியான்னு சொல்லிட்டு கொத்தா தூக்கிடுவாரா. இப்ப அவனை காப்பாத்துறதுக்கு அந்த ஒரு இடத்துக்கு வேற யாரோ ஒருத்தவங்க வராங்க. அவ வந்து என்ன சொல்றா, போய் இவன்கிட்ட போய் கெஞ்சிரி அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. இப்போ லின்ஷாவுத்தின் கேட்குறாரு, நீ வந்தது டார்க் எம்பரருக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. வந்தவன் என்ன சொல்றானா, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நம்ம 2 உலகத்துக்கும் வந்து வார் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இப்போ அந்த இடத்துக்கு இன்னொருத்தன் வரான். சண்டையா வரட்டுமே, வந்தா நாங்களும் களத்தில் இறங்குவோம். இப்போ நம்ம சண்டை அப்படிங்கிறது போட ஆரம்பிச்சா உன்னுடைய டார்க் கிளானே மொத்தமாக இருக்காதே, நீங்க தான் அழிஞ்சு போவீங்க அப்படிங்கிறான். ஆனா அந்த ஒரு லேடி அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை. அவ சண்டைக்கு சண்டை மோதி பார்த்துடலாம் வாடா அப்படிங்கிற மாதிரி தான் பேசுறா. அந்த சமயத்துல லின்ஷாவுத்தினோட இன்னொரு பாடியும் அங்க வருது. அவர் என்ன சொல்றாரு, என் பையன் மேலே கை வைக்கிறியா நீ, என்ன ஆனாலும் சரி மொத்தமா எல்லாரையும் முடிச்சு விட்றோண்டா அப்படிங்கிறாரு. இப்போ அங்க இருக்கிறவர் சமாதானப்படுத்துறாருப்பா. இங்க சண்டையே என்ன, அந்த ஜூனியரோட விஷயத்துல தலையிடக்கூடாது. அதாவது சின்ன பசங்க விஷயத்துல நீங்க யாரும் தலையிடக்கூடாது. அதை மீறி உள்ளுக்குள்ள வந்தீங்க மொத்தமா அழிச்சு விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்க. அவங்களும் வேற வழியே இல்லாம ஒத்துக்கிட்டாங்க, கிளம்பி போறாங்க. இப்போ அவங்க அப்பா திரும்ப வந்துட்டாரு. லின்ஃபங் கிட்ட வந்து சொல்றாரு, எல்லாமே செட்டில் ஆயிடுச்சு, நீ வா உட்காந்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரி கூட்டு போறாரு. லின்ஃபங் என்ன சொல்றான், இதுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் ஈஸியாக நான் சமாளிச்சிட்டேன். ஆனால் இப்போதான் எனக்கு தெரியுது இந்த உலகம் எவ்வளோ பெருசு, நான் எவ்வளோ வீக்காக இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு இப்போதான் தெரியுது அப்படிங்கிறான். அவர் சொல்றாரு, இந்த காரணத்துக்காக தான் இது வரைக்கும் நான் வாழ்க்கையில் நடந்த எதுலையுமே தலையிடலை அப்படிங்கிறாரு. மொத்தத்தில் இதுக்கப்புறம் காட் கிங் லெவலில் இருக்கவங்க யாருமே உங்கள் ஜூனியர்ஸ் விஷயத்தில் தலையிட மாட்டாங்க. இருந்தாலுமே நீ ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. அவனுங்க ரூல்ஸை எப்போ பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ ஜாக்கிரதையாரு. நான் என்ன பண்ணுறேன், பசங்களெல்லாம் கூட்டிட்டு காட்ஸ் ரூமுக்கு போயிடுறேன். நீ கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி அங்கே வந்து சேரு அப்படிங்கிறாப்புல. இவனும் ஓகே அப்படின்னு சொல்கிறான். இப்படியே 3 மாதம் அப்படிங்கிறது கடந்து போயிடுது. 3 மாதத்துக்கு அப்புறம் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, இவங்க எல்லாரையுமே கூட்டிகிட்டு அந்த ஹெவன்ஸ்க்கு போயிடுறாரு. ஸோ இவங்க பாயெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கிளம்பி போகிறாங்க. நம்ம ஹீரோ பார்க்குறான், என்னுடைய சொந்த முயற்சியில் நான் கண்டிப்பாக அங்கே போய் சேருவேன் அப்படிங்கிறான். டிராகன் என்ன சொல்லுது, இங்கே பாரு உன்னுடைய பயணம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு, நீ வந்து கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இப்போ திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல மறுபடியும் ஹெவன்லி வில் வருமா. அங்கே ஒருத்தன் பேர் பலகையோட சுற்றிக்கிட்டு இருந்தால, அட போங்கடா சரிதான் சொல்லிட்டு பலகையை உடச்சு போட்டு போயிட்டான். ஹெவன்லி வில் என்ன சொல்லுது, அவசரப்படாதீங்க, நான் வந்து முக்கியமான விஷயமா வந்திருக்கேன் அப்படிங்குது. என்னடா முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டால், ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதை உனக்கு கொடுக்கலான்னு வந்திருக்கேன் அப்படிங்குது. நம்ம பறவை பார்க்குது, எது ஆப்பர்ச்சுனிட்டியா, இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்குது. அப்போ அந்த ஹெவன்லி வில் என்ன சொல்லுதுன்னா, இல்லை ஒரு மிகப்பெரிய அழிவு வரப்போகுது, அதில் இருந்து இன்னசென்ஸை காப்பாற்றணும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி நீ எல்லாரையும் வந்து சேவ் பண்ணுவேன் நம்புறேன் அப்படிங்குது. அவனை ஓகே ஏற்றுக்கிறேன், என்ன ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு கேட்குறான். அதாவது டிராகன் கிளானில் ஒரு ஹிடன் பிளேஸ் இருக்காமா, அங்கே ஒரு ட்ரெஷர் இருக்கான், அந்த ட்ரெஷரை வச்சு நம்ம டிராகனை க்யூர் பண்ண முடியுமா, பழைய நிலைக்கு கொண்டு வர முடியுமா. இது கேட்டோடனே டிராகன் என்ன சொல்லுது, இதில் பொய் எதுவும் இல்லைல்ல அப்படின்னு கேட்குது. அதாவது ட்ராப்பில் தான் மாட்டி விட போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அது என்ன சொல்லுதுன்னா, இல்லை நான் பொய்யெல்லாம் பேசலை, உண்மை தான் இருக்குது அப்படின்னோடனே சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டிராகன் கிளானில் மிகப்பெரிய சண்டை நடந்துகிட்டு இருக்குங்க. பார்த்தாலே தெரியுது அது சாதாரண சண்டை மாதிரிலாம் இல்லை. அந்த டிராகன் கிளானை என்ன பண்ணுறாங்கன்னா, டிராகன் ஆன்சஸ்டரெல்லாம் வர வச்சு சண்டை போட்டுட்ருக்காங்க. அந்த சண்டைக்கு நடுவில் தான் இவங்க வந்து சேர்றாங்க. என்னடா ஃபேரி கிங் லெவலில் சண்டை போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு இவனுங்களே அதிர்ந்து போகிறாங்க. நம்ம பறவை பார்க்குது, டேய் ஹெவன் லெவலில் நம்பி வந்து மாட்டிக்கிட்டேனே ஐயோன்னு சொல்லிட்டு கத்துது. ஸோ இங்கே தான் இந்த எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.